Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னா basic definitions in electronic communication system. Electronic communication systemல உள்ள basic definitions என்ன? So அதுல வந்து பாத்தீங்கன்னா first one range அப்படின்னு சொல்லுவாங்க. Range அதாவது இது வந்து ஒரு maximum distance between the source and the destination up to which the signal is received with what strength or enough strength or sufficient strength அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா எர்த் சர்ஃபேஸ் இப்படி இருக்குன்னு வச்சுப்போமே, இந்த இடத்துல வந்து ஒரு ஆண்டனா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? சோ இந்த மாதிரி ஆண்டனா இருக்கு. சோ இது வந்து டிரான்ஸ்மிட்டர். இது என்ன பண்ணும்? சிக்னல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஹோம் இருக்கு இல்லையா? சோ இது வந்து ஹோம்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணோம். அப்ப அது என்ன பண்ணோம்னா இந்த சிக்னல்ஸ் வந்து ரிசீவ் பண்ணும். சோ அப்ப ஹோம்ங்கிறது ஒரு ரிசீவர் மாதிரி. பக்கத்துல இன்னொரு ஹோம் இருக்குன்னு அப்படின்னு வச்சுக்கோமே, இன்னொன்னு இருக்கு. பட் இங்கே அந்த சிக்னல் வருது, பட் இந்த இடத்துல அந்த சிக்னல் வந்து வீக்கா இருக்கு, சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த்தோட இல்ல. அப்ப எது வரைக்கும் சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த் இருக்கு? இது வரைக்கும் சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த் இருக்கு. அப்ப இந்த டிரான்ஸ்மிட்டர் இங்க இதுதான் சோர்ஸ், இங்க இருந்தா சிக்னல்ஸ் வருது. அப்ப இததான் என்ன சொல்லுவோம்? சோர்ஸ். இது வந்து டெஸ்டினேஷன், எங்க போய் சேரணுமோ அந்த பாயிண்ட், ஐ மீன் த ரிசீவர். ஓகே, சோ இன் பிட்வீன் த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் தான் ரேஞ்ச் னு சொல்றோம். ஓகேவா? இது தாண்டிச்சு அப்படின்னா சிக்னல் வந்து வீக் ஆகுது. அப்ப எது வரைக்கும் சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த்தோட அந்த சிக்னல் போய் ரிசீவ் ஆகுதோ அந்த இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் தான் ரேஞ்ச் னு சொல்றோம். ஓகேவா? சோ அப்ப ரேஞ்சுக்கு என்ன டெஃபினிஷன் சொல்றீங்க? The maximum distance between the source and the destination up to which the signal is received with sufficient strength. Okay, so இது வந்து ரேஞ்ச்ல வரக்கூடியது. And see the second one, noise. So noise ங்கிறது வந்து ஒரு undesirable இல்லையா? It is an undesirable என்ன signals? Electrical signals. Electrical signals னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்மிட்டர் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணி வரக்கூடிய சிக்னல்ஸை வந்து இன்டரப்ட் பண்ணும், அதாவது குறுக்கிடும். அப்ப என்ன ஆகும்? அந்த டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய சிக்னல்ஸோட குவாலிட்டி வந்து என்ன ஆகும்னா டிராப் ஆகும், குறையும். ஓகேவா? இப்ப நம்ம ரிசீவிங் செக்ஷன்ல வந்து நம்ம ரிசீவ் பண்ணி கேட்கும்போது, இப்ப ஒரு ஃபோன் கால் அட்டென்ட் பண்றோம் அப்படின்னா நாய்ஸியா இருக்கும். கரெக்டா? சோ அதான் நாய்ஸி ரிசெப்ஷன். அப்ப இந்த நாய்ஸிங்கிறது நிறைய ரீசன்ஸ்னால வரலாம். ஒன்னு மேன் மேட் இஷ்யூஸ்னால வரலாம். எப்படி? ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணும்போது இப்ப டெலிபோன் வயர்ல விழுந்துச்சு அப்படின்னா இன்னொரு எண்ட்ல வந்து நம்ம டெலிபோன் ரிசீவர் எடுத்து நம்ம வைக்கும் போது ரொம்ப நாய்ஸியா இருக்கும். இல்ல அப்படின்னா வரக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நேச்சுரல் சம்திங் வந்து என்ன பண்ணலாம்? இன்டரப்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ஸ், ஐ மீன் சன்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் வந்து இத குறுக்கிடும் போதும் அந்த மாதிரியான நாய்ஸி ரிசெப்ஷன் இருக்கும். கரெக்டா? அப்ப நாய்ஸ்ங்கிறது விரும்பத்தகாத ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ், ஐ மீன் அன்டிசைரபிள் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ். சோ இது டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய சிக்னல்ஸை இன்டரப்ட் பண்ணும்போது ரிசீவிங் செக்ஷன்ல வந்து அந்த சிக்னலுடைய குவாலிட்டி குறையும். ஏன்னா அந்த இடத்துல நாய்ஸியா இருக்கும், ரிசெப்ஷன் கேட்கும்போது ரொம்ப நாய்ஸி, இரைச்சலா இருக்கும். பட் இத என்ன பண்ணலாம்? சம் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் மினிமைஸ் பண்ணலாம், பட் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே, சோ இது வந்து நாய்ஸ்ல வரக்கூடியது. And see the third one என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா attenuation. அதாவது வலுவிழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ண வரக்கூடிய அந்த சிக்னல் இல்லையா? சோ ஐ மீன் இன்ஃபர்மேஷன் சிக்னல் சொல்லாம இன்ஃபர்மேஷன் சிக்னல் எது வழியா? through the medium. through the medium. அதாவது ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணி வரக்கூடிய சிக்னலை ஒரு மீடியம் வழியா நம்ம அனுப்பும் போது, சென்ட் பண்ணும் போது கண்டிப்பா அந்த சிக்னலுடைய ஸ்ட்ரென்த் வந்து என்ன ஆகும் அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும் இல்லையா? அங்க என்ன நடக்கும்? லாஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்.
கரெக்டா எதுல in signals. So இந்த strength loss ஆகிறதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா attenuation, அதாவது வலு இழப்பு, strength வந்து இழக்கிறது. ஓகேவா? அப்ப attenuation அப்படின்னா என்ன? அதாவது இன்ஃபர்மேஷன் சிக்னலை வந்து ஒரு மீடியம் வழியா நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அந்த மீடியம்ல டிராவல் பண்ற நேரம் அந்த இன்ஃபர்மேஷன் சிக்னலுடைய, அதாவது டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து மெசேஜ் எடுத்துட்டு போகக்கூடிய சிக்னலுடைய ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா சோ அந்த லாஸ் attenuation அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து தேர்ட் ஒன். and see fourth one பாப்போமே. என்ன அப்படின்னா பேண்ட் விட்த் அப்படின்னு சொல்லுவாங்க. பேண்ட் விட்த், so BW அப்படின்னு எடுத்துக்கலாம். so bandwidth என்கிறது simple we can write the frequency range over which, okay, the frequency range over which the signals, I mean the information carry பண்ணி வரக்கூடிய signals, for example baseband signals இல்லையா? சோ அது என்னெல்லாம் ஃபார்மட்ல இருக்கலாம் அப்படின்னா வாய்ஸா இருக்கலாம், பிக்சரா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது டேட்டாவா இருக்கலாம், எக்ஸெட்ரா. ஓகே, சோ இந்த மாதிரி ஃபார்மட்ல இருக்கக்கூடிய சிக்னல்ஸ் என்ன ஆகுது ஆர் transmitted, okay, is called bandwidth. அப்ப ஒரு frequency CEY இல்ல அந்த frequency, okay, so particular frequency range இருக்கக்கூடிய signals, I mean baseband signals அப்படின்னு சொல்றாரு. இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணி வரக்கூடிய சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு பேரு தான் என்னது bandwidth. அந்த frequency range அதான் bandwidth னு சொல்லுவோம். So the bandwidth which gives what? The difference between the lower and the upper what? Frequency limitations அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப lower frequency limitation அப்படின்னு பாத்தீங்கன்னா frequency notation nu 1 ன்னு சொல்லுவோம். upper அப்படின்னா nu 2. So bandwidth is equal to upper frequency limit minus lower frequency limit. So இந்த ரெண்டு கிடையான டிஃபரன்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேவா? அப்ப the frequency range over which the signals, either voice or picture or data or etc, so it are transmitted is called bandwidth அப்படின்னு சொல்லுவோம். The next fifth one என்ன அப்படின்னா bandwidth of transmission system. Transmission system. So இது ஒரு சிம்பிள் ஒன். என்ன அப்படின்னா இந்த டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமுக்கு கண்டிப்பா ஒரு frequency ரேஞ்ச் தேவைப்படுது. அப்படின்னா ஒரு பார்ட்டிகுலர் சேனல் விட்த்ல, அலைவரிசைன்னு சொல்லுவோம், ஒரு பார்ட்டிகுலர் சேனல் விட்த்ல a piece of information கொண்டு போறதுக்கு, கேரி பண்ணி கொண்டு போறதுக்கு தேவையான frequency range இல்லையா? சோ அப்ப இங்க எழுதலாம் the range of the frequency இல்லையா required, தேவைப்படுது எதுக்கு? required to transmit a piece of what? A piece of information signal. Information signal எது வழியா? through a particular channel width. Okay, ஒரு particular channel width வழியா, ஒரு channel வழியா ஒரு என்னது தேவைப்படக்கூடிய அளவுக்கு இன்ஃபர்மேஷன் சிக்னலை கொண்டு போறதுக்கு தேவைப்படக்கூடிய என்னது frequency range. சோ அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா bandwidth of transmission system அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? சோ இது particular channel width or channel அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இது முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். சோ நல்லா தெளிவா பாருங்க, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரீட் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். இந்த டெஃபினிஷன்ஸ் வந்து தனித்தனியாவும் கேட்கலாம். சில நேரங்கள்ல வந்து ரைட் ஏ நோட் ஆன் இல்ல வந்து டிஃபைன் அப்படி போட்டு இந்த ஹெட்டிங் போட்டு அப்படியும் क्वेश्चनல கேட்கலாம். சோ நல்லா தெளிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.
தேங்க்யூ.